Hello students, today we see about coordination compounds. This is part 1 different terms present in coordination compound. Okay, first of all we have to know about what is coordination compound. The coordination compound containing coordinate bond typically between a central metal atom and a number of other atoms or groups is called coordination compound. First of all நம்ம வந்து coordinate bondனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா, அதுக்கு என்ன பார்க்கலாம்னா, இப்போ coordinate bond எப்போ ஃபார்ம் பண்ணோம்? ஒரு லூயிஸ் ஆசிடுக்கும் லூயிஸ் பேஸுக்கும் இடையில ரியாக்ஷன் நடக்கும் பொழுது coordination bond மேக் பண்ணோம். இப்போ லூயிஸ் ஆசிட் plus Lewis base react பண்ணும்போது நமக்கு coordinated compound கிடைக்கும். ஓகேயா, லூயிஸ் ஆசிட்னா என்ன? எலக்ட்ரான் பேர் அக்செப்டார். இது லூயிஸ் பேஸ்னா எலக்ட்ரான் பேர் டோனார். ஓகேங்க, இப்போ இந்த கோஆர்டினேட் பாண்ட் வந்து நம்ம வந்து இந்த பாண்ட் பிட்வீன் ஆசிட் அண்ட் பேஸ் வந்து டினோட்டட் பை ஆரோ மார்க் டினோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்க, எது பேஸ் தான் கொடுக்குது அப்படிங்கும் பொழுது இங்கே பேஸ் இருக்கும், பேஸ் இங்கே ஆசிட். ஓகேங்க, பேஸ் தான் கொடுக்குது. ஓகே, ஆசிடுக்கு டுவர்ட்ஸ் ஆசிட் இந்த ஆரோ மார்க் இருக்கணும். அப்போ இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து டேட்டிவ் பாண்ட் சொல்லுவோம், இல்லைன்னா கோஆர்டினேட் பாண்ட். ஓகே, அனதர் நேம் வந்து கோஆர்டினேட் பாண்ட், டேட்டிவ் பாண்ட் ஆர் கோஆர்டினேட் பாண்ட். ஓகேங்க, இப்போ நம்மளுடைய கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். இப்போ அமோனியா எடுத்துக்கலாம். அமோனியாவில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இது எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ இது வந்து நம்மளுடைய லூயிஸ் பேஸ், ஆக்டஸ் லூயிஸ் பேஸ். இப்போ போரான் ட்ரைஃப்ளூரைடு எடுத்துக்கலாம். போரான் ட்ரைஃப்ளூரைடு வந்து போரானில் வந்து இதில் இந்த மாலிகுலில் சென்ட்ரல் ஆட்டம் வந்து போரான். இதில் போரானில் வந்து 6 ஆட்டம்ஸ், அரவுண்ட் த போரான் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பார்க்கலாம் ஸ்ட்ரக்சர். இப்போ 6 இதில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ், அரவுண்ட் போரான் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். அப்போ 6 எலக்ட்ரான். இன்கம்ப்ளீட் ஆக்டெட். அப்போ கம்ப்ளீட் ஆக்டெட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இட் ரெடி டு அக்செப்ட் எலக்ட்ரான். அப்போ இது வந்து ஆக்ட் அஸ் லூயிஸ் ஆசிட். அப்போ இந்த பாண்டட் எலக்ட்ரானை, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இது டொனேட் பண்ணி இது பாண்ட் மேக் பண்ணும். அப்போ கோஆர்டினேட் காம்பவுண்ட் கிடைக்கும். NH3, இது கன்வீனியன்ட்டுக்காக அப்படி போட்டுக்கலாம், BF3. ஓகேங்க, இது கோஆர்டினேட் காம்பவுண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு காம்பவுண்ட் மாலிகுலாக இருக்குது, அப்படி இல்லாமல் ஒரு ஆட்டமாக கூட இருக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமோனியா இருக்குது, NH3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சில்வர் கேட்டையானோட இது எலக்ட்ரான் டெஃபிசியண்ட்டாக இருக்குது. இப்போ எலக்ட்ரான் டொனேட் பண்ணி ஒரு கோஆர்டினேட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். AG. ஓகேயா, கோஆர்டினேட் காம்பவுண்ட். இதுதான் நம்ம வந்து கோஆர்டினேட் காம்பவுண்ட் சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து கோஆர்டினேட் காம்பவுண்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கோஆர்டினேட் காம்பவுண்ட் பார்த்தோன்னா, காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம்டு டியூ டு த காம்பினேஷன் ஆஃப் 2 or more simple stable salts. இது வந்து விச் ரீடைன் their ஐடென்டிட்டி இன் சாலிட் as well as சொல்யூஷன் ஃபார்மில் கூட இதனுடைய ஐடென்டிட்டியை வந்து ரீடைன் பண்ணும். அதாவது சிம்பிளர் அயான்ஸாக வந்து செப்பரேட் ஆகாது. ஓகேங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பொட்டாசியம் சயனைடு ரியாக்ட் வித் அயன் சயனைடோட CN6 டைம்ஸ் CN2. ஓகேங்க, ரியாக்ட் பண்ணும் பொழுது 4 டைம்ஸ். இப்போ பொட்டாசியம் ஃபெர்ரோசயனைடு கொடுக்குது, FeCN
6 ஓகேயா இது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஓகேயா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அயனைசேஷன் பண்ணும் பொழுது அதாவது இன் சொல்யூஷனில் இது பார்ஷியல் அயனைசேஷன் ஆகும் பார்ஷியல் கம்ப்ளீட் அயனைசேஷன் ஆகாது லைக் மோர் சால்ட் மாதிரி மோர் சால்ட் வந்து டபுள் சால்ட்டுக்கு எக்ஸாம்பிள் மிக்ஸ்டு சால்ட்டுன்னு சொல்லலாம் அது நம்ம அயனைசேஷன் பண்ணும் பொழுது அது கம்ப்ளீட் அயனைசேஷன் ஆகும் ஆனால் நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் அயனைசேஷன் ஆகும் அது இந்த ஸ்பியருக்கு வெளியில் இருக்கிறது அயானாகும் ஒரு அயானா பிரியும் இது காம்ப்ளெக்ஸ் அயான் வந்து டோட்டலாக அயனைசேஷன் ஆகும் இப்போ இது எப்படி அயனைசேஷன் 4K ப்ளஸ் FeCN6 4 மைனஸ் இது சார்ஜ் வந்து இது 4 ப்ளஸ் இருக்கிறதுனால இது இங்கே 4 மைனஸ் போடணும் ஓகேயா டோட்டலாக வந்து நியூட்ரல் ஓகேயா நியூட்ரல் காம்பவுண்ட் அப்போ இது வரணும் அப்படின்னா அப்போ தான் சார்ஜ் காம்பன்சேஷன் ஆகும் நமக்கு ஓகேயா இப்போ இதில் வந்து இது வந்து கவுண்டர் அயான் இதுக்கு நேம் வந்து கவுண்டர் அயான் இந்த அதாவது சார்ஜ் விச் இஸ் ப்ரெசன்ட் அவுட் சைட் த ஸ்பியர் இஸ் கால்டு இந்த கவுண்டர் அயான் இந்த கவுண்டர் அயான் மேபி பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜாகவும் இருக்கலாம் இதில் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்குது இப்போ நெகட்டிவ்லி சார்ஜுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா இப்போ வந்து கோபால்ட் ஹெக்ஸா அமினோ கோபால் 3 குளோரைடு இப்போ இதை அயனைசேஷன் பண்ணும் பொழுது இன் சொல்யூஷனில் எப்படி கோபால்ட் ஹெக்ஸா அமினோ இது அடுத்தது நம்ம வந்து IUPAC நேமில் நமக்கு நேமிங் படிக்கலாம் ஓகே ப்ளஸ் 3Cl மைனஸ் இது 3 மைனஸ் 3 ப்ளஸ் ஓகேயா இப்போ இது வந்து கவுண்டர் அயான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குது ஓகேயா அப்போ கவுண்டர் அயான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாகவும் இருக்கலாம் நெகட்டிவ்லி சார்ஜாகவும் இருக்கலாம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா காப்பர் டெட்ரா அமினோ காப்பர் சல்ஃபேட் SO4 ஓகேயா இதை அயனைசேஷன் பண்ணும் பொழுது Cu NH3 4 டைம்ஸ் 2 ப்ளஸ் SO4 2 மைனஸ் அப்போ இதில் சல்ஃபேட் அயான் தான் இதில் இருக்கிறது கவுண்டர் அயான் ஓகேயா அப்போ கவுண்டர் அயான் வந்து 2 டைப்ஸாக இருக்கலாம் இப்போ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஆர் கோஆர்டினேஷன் என்டிட்டின்னு சொல்லுவோம் இந்த டோட்டல் அயான் வந்து கோஆர்டினேஷன் sphere coordination sphere na enna it constitute central metal atom and coordinate ligands இதுதான் வந்து coordination sphere இப்போ இதில் இருக்கிறது வந்து இது central metal atom or ion கூட காமனாக சொல்லும் பொழுது central metal atom or ion சொல்லுவோம் இந்த coordination sphereல இது இருக்கலாம் இது வந்து ligand ஓகேயா ligands வந்து so many types of ligands இருக்குது அது various types of ligands இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேயா ligands பொறுத்த வரைக்கும் on the basis of charge present and the ligand and the charge present பற்றி நம்ம இதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா இது டிஃப்ரென்ஷியேட் வந்து டைப்ஸ் பார்த்தோம்னா இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ligand ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ligand நெகட்டிவ்லி சார்ஜ் ligand ஃபார் எக்ஸாம்பிள் குளோரைடு அயான் இருக்கலாம் ஓகேயா இப்போ குளோரைட் ஃப்ளூரைடு இருக்கலாம் ஹைட்ராக்சைடு அயன் இருக்கலாம் அதே வந்து NO2 இருக்கலாம் NO2 மைனஸ் நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கலாம் ஓகேயா அடுத்தது அனதர் டைப் வந்து நியூட்ரலாக இருக்கலாம் நியூட்ரல் மாலிகுல் which can donate its lone pair of electron இருக்கணும் ஓகேயா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தால் தானே அது லிகாண்டா இங்கே அதாவது லூயிஸ் பேஸாக ரியாக்ட் பண்ண முடியும் ஓகேயா ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியாவில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்போ அது பிஹேவ் பண்ணும் வாட்டரில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது இதுவும் லிகாண்டாக பிஹேவ் பண்ணும் இப்போ அதே மாதிரி NO நைட்ரோசோனியம் அயான் இதுலேயும் 2 லிகாண்ட் இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஓகேயா எக்ஸெட்ரா அடுத்தது பாசிட்டிவ்லி சார்ஜ் லிகாண்ட்ஸ் கூட இருக்குது பாசிட்டிவ்லி சார்ஜ் லிகாண்ட் ligands கூட இருக்குது இது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த ஹைட்ரஜன் பார்க்கணும் NH2
NH2 உங்களுக்கு இது வந்து தெரியும், இது இந்த நேம் வந்து ஹைட்ரஜன். இது இப்போ ஒரு புரோட்டோனேஷன் நடக்கும் பொழுது NH3 ப்ளஸ். ஓகேயா, இந்த மாலிகுல் பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு காம்பவுண்ட். இதில் இருக்கிற இந்த லோன் பேர், இந்த நைட்ரஜனில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இதுதான் வந்து டோனார் ஆட்டம். ஓகேயா, இதுதான் டோனார் ஆட்டம். இதுதான் நம்ம இந்த லிகான்ஸில் வந்து இது லிகான்ஸில் வந்து லிகான் டோனார் ஆட்டம் வந்து இது நைட்ரஜன். ஓகேயா, அப்போ இது வந்து 3 டைப்ஸ் வந்து சார்ஜை பொறுத்தவரை சார்ஜ் வச்சு செப்பரேட் பண்ணுறோம், குரூப் கேட்டகரி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டென்டிசிட்டியை வச்சு பண்ணலாம். அனதர் டைப் வந்து லிகான்ஸை எப்படி செப்பரேட் வந்து கேட்டகரி பண்ணலாம் அப்படின்னா டென்டிசிட்டியை வச்சு, பேஸ்ட் அப்பான் டென்டிசிட்டி. டென்டிசிட்டினா என்ன அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் லிகான் டோனார் ஆட்டம்ஸ். இந்த டோனார் ஆட்டம்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு இது பண்ணுவோம். இதில் ஒரு லிகாண்டில் ஒரே ஒரு டோனார் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா மோனோடென்டேட் லிகாண்ட். அதாவது ஒரே ஒரு கோஆர்டினேட் பாண்ட் மேக் பண்ணுது அப்படின்னா ஒரு லிகாண்ட் ஒரு கோஆர்டினேட் பாண்டை தான் வித் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஃபார்ம் பண்ணோம். அது வந்து மோனோடென்டேட் லிகாண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோனோடென்டேட். மோனோடென்டேட் எக்ஸாம்பிள் குளோரைடு அயான். ஓகேயா, அமோனியாவும் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை தான் கொடுக்கும். அதே மாதிரி வாட்டர் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரே ஒரு டோனார் ஆட்டம் தான் இருக்குது. ஆக்சிஜன் தான் இதில் டோனார் ஆட்டம். ஓகேயா, அப்போ இது மோனோடென்டேட் லிகாண்ட். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து பைடென்டேட் லிகாண்ட். பைடென்டேட் லிகாண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் இந்த மாலிகுலில் 2 டோனார் ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த சைமல்டேனியஸாக இட் வில் மேக் கோஆர்டினேட் பாண்ட் வித் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலீன் 1,2-டையமின். எத்திலீன் 1,2-டையமின் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து EN அப்படின்னு இது நோட் பண்ணலாம். இதில் எத்திலீன் CH2 NH2 NH2. ஓகேயா, இதான் ஈத்தேனில் 1,2-டை அமினோ குரூப் இங்கே வந்து அட்டாச் ஆகுது. ஓகேயா, இதில் இருக்கிற இந்த லோன் பேரா இதுதான் வந்து டோனார் ஆட்டம். இந்த எத்திலீன் 1,2-டையமின்ல இந்த நைட்ரஜன் ஆக்டர்ஸ் டோனார் ஆட்டம். அப்போ இதுதான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகேயா, அப்போ இது வந்து பைடென்டேட் லிகாண்ட். இப்போ அனதர் எக்ஸாம்பிள் என்ன, ஆக்சலேட் எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் எத்திலீன். இது வந்து நியூட்ரல் லிகாண்ட் இது. அப்போ இது நம்ம நேமிங் கொடுக்கும்பொழுது எத்திலீன் 1,2-டையமீன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸாக இருந்துச்சுன்னா 8ன்னு சொல்லி நம்ம முடிக்கணும். இப்போ வந்து ஆக்சலேட் எடுத்துக்கிட்டோன்னா C டபுள் பாண்ட் O, ஆக்சாலிக் ஆசிட்லேருந்து வர்றது தான் ஆக்சலேட் அயான். ஓகேயா, O மைனஸ். இப்போ இந்த ஆக்சிஜன் தான் இது வந்து டோனார் ஆட்டமாக இங்கே பிஹேவ் பண்ணும் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு. ஓகேயா, அப்போ இது சைமல்டேனியஸ்லி இந்த போத் டோனார் ஆட்டம்ஸ் மேக் கோஆர்டினேட் பாண்ட் வித் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதனால இது வந்து பைடென்டேட் லிகாண்ட். அதே மாதிரி கிளைசினேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளைசினேட்னா CH2 NH2 C டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இது வந்து ஆசிடில் இருக்கிற H ரிமூவ் ஆகிருக்கு. அப்போ இதில் 2 டோனார் சைட் இருக்குது, டோனார் ஆட்டம்ஸ் 2 இருக்குது. இந்த நைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் வில் மேக் கோஆர்டினேட் பாண்ட் வித் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதனால் இது பைடென்டேட் லிகாண்ட்ஸ். ஓகேயா, நெக்ஸ்ட்டு பாலிடென்டேட் லிகாண்ட் பார்க்கலாம். பாலிடென்டேட் லிகாண்ட் தேர்ட் டைப் வந்து பாலிடென்டேட்.
Polydentate ligands single ligand having several donor atoms இருக்கும். For example, EDTA 4 இது ethylene diamine tetraacetate. இப்போ இந்த molecular formula பார்த்தோம்னா ethylene வந்து CH2 ஓகேயா, diamine N ஓகேயா, இப்படி போட்டுக்கலாம் ஓகேயா N. இதில் டெட்ரா அசிட்டேட் CH3 COO சார்ஜ். இங்கே வந்து அந்த புரோட்டான் இது அசிடிக் புரோட்டான் ரிலீஸ் ஆகிருக்கு ஓகேயா. அப்போ இதுதான் எத்திலீன் டைஅமீன் டெட்ரா அசிட்டேட் இதனுடைய நேம் ஓகேயா. இப்போ இதில் வந்து நமக்கு டோனார் ஆட்டம் வந்து 1 2 3 4 5 இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் டோனார் சைட்டாக ரியாக்ட் பண்ணும் ஓகேயா. அட் அ டைம் வந்து இது எல்லாமே இதுக்கு அனதர் நேமோட இருக்குது ஃப்ளெக்ஸி டென்டேட் லிகாண்ட் நேம் இருக்குது. ஏன்னா இது வந்து இது டிபெண்ட்ஸ் அப்பான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை பொறுத்து இது வந்து டோட்டல் இந்த 4 மட்டும் கோஆர்டினேட் பாண்ட்லையும் லிங்க் ஆகலாம், இல்லைன்னா அட் அ டைம் வந்து இந்த 6மே கோஆர்டினேட் பாண்ட் லிங்க் ஆகலாம் வித் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஆனால் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்போ இது வந்து ஃபிக்ஸ்டாக இது வந்து இந்த ஹெக்ஸா டென்டேட் லிகாண்ட் டெட்ரா டென்டேட் லிகாண்ட் இல்லை பென்டா டென்டேட் லிகாண்ட்னா ஃபிக்ஸ்டாக சொல்ல மாட்டோம் ஓகேயா. அது டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டென்டிசிட்டி இருக்கும். அப்போ இதுக்கு அனதர் நேம் என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸி டென்டேட் லிகாண்ட். ஃப்ளெக்ஸி டென்டேட் லிகாண்ட் என்னன்னா ஹேவிங் வேரியபிள் density which depends upon nature of the central metal atom. அதே மாதிரி flexi dentate ligandக்கு another name another example வந்து சல்ஃபேட் அயானோட ஒரு flexi dentate ligand தான். இது வந்து மோனோடென்டேட்டாகவும் இருக்கும் பைடென்டேட்டாகவும் இருக்கும். பைடென்டேட் ஓகேயா. இது வந்து என்னது ஹெக்ஸாடென்டேட்டாகவும் இருக்கும், பென்டாடென்டேட் இல்லைனா டெட்ராடென்டேட் அப்படியோட இருக்கலாம் ஓகேயா. எத்திலீன் டையமீன் டெட்ரா அசிட்டேட் ஓகேயா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லிகாண்ட் வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னா இந்த லிகாண்ட்ஸ் ஹேவிங் 2 டிஃப்ரெண்ட் டோனார் ஆட்டம்ஸ். அது வந்து அந்த டோனார் ஆட்டம்ஸ் வந்து அட் அ டைம் வந்து 1 டோனார் ஆட்டம் தான் மேக் கோஆர்டினேட் பாண்ட் வித் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் தயோசைனைட் எடுத்துக்கலாம். இது வந்து மெட்டல் ஆட்டத்தோட லிங்க் ஆனிச்சு, கோஆர்டினேட் பாண்ட் மேக் பண்ணிச்சுன்னா இதுவும் அதாவது சல்ஃபரும் டோனார் ஆட்டமாக ஆக்ட் பண்ணும், நைட்ரஜனும் டோனார் ஆட்டமாக ஆக்ட் பண்ணும். ஆனால் அட் அ டைம் வந்து ஒரு டோனார் ஆட்டம் தான் மேக் கோஆர்டினேட் பாண்டு. இப்போ வந்து வேறு காம்பவுண்டில் இதில் வந்து நைட்ரஜன் வந்து கோஆர்டினேட் சைட்டை மேக் பண்ணலாம், கோஆர்டினேட் பாண்டை மேக் பண்ணலாம் ஓகேயா. அப்போ இது வந்து தயோசைனேட் எஸ்ன்னு சொல்லுவோம். எஸ் வந்து லிங்க் ஆகிருக்குன்னா எஸ் இது ஓகே. தயோசைனேட்டே போதும், அதுக்கு தயோனாவே சல்ஃபர் வந்துச்சு. இது ஐசோதயோசைனேட் ஓகேயா. இப்போ அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து NO2 மைனஸ் வந்து என்ன நைட்ரைட் வந்து இப்போ இதில் ஆக்சிஜன் டோனார் ஆட்டமாக பிஹேவ் பண்ணலாம், இல்லைன்னா நைட்ரஜனோட பிஹேவ் பண்ணலாம். இப்போ நைட்ரஜன் இதில் வந்து டோனார் ஆட்டம் வித் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருந்தது அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இது நேம் என்ன எழுதணும் அப்படின்னா நைட்ரைட் வந்து நைட்ரிட்டோவாக மாறும். ஏன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் வந்து நைட்ரிட்டோ குளோரோ அப்படி வரணும் ஓகேயா. நைட்ரிட்டோ நைட்ரஜன்கிறதுனா என்னன்னு போடணும் ஓகேயா. இல்லைன்னா ஆக்சிஜன் வந்து இங்கே கோஆர்டினேட் பாண்ட் மேக் பண்ணுச்சு அப்படின்னா N டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இப்போ வந்து இதுக்கு பேர் வந்து இந்த லிகாண்டோடைய பேர் வந்து நைட்ரிட்டோ ஆக்சிஜன் இப்படி நோட் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து கொடுக்கணும் ஓகேயா. இப்போ இந்த
இந்த டோனார் லிகாண்ட்ஸில் வந்து நமக்கு கீலேட்டிங் லிகாண்ட் வேற ஒரு டைப் இருக்குது. கீலேட்டிங் லிகாண்ட் அப்படின்னா என்னென்னா லிகாண்ட்ஸ் விச் ஹேஸ் மோர் தேன் ஒன் டென்டிசிட்டி வந்து இருக்கும்போது இந்த கோஆர்டினேட் பாண்ட் மேக் பண்ணும்பொழுது வித் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட இது ரிங் ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணும். ரிங் ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணுச்சுன்னா அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கீலேட்டிங் லிகாண்ட். ஓகேயா, இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலீன் டையமின் எடுத்துக்கலாம், EN. ஓகேயா, இது வந்து மாலிகுல்ஸ் வந்து இப்படி தான் ப்ராக்கெட்டில் நோட் பண்ணணும். ஓகேயா, இதில் வந்து எத்திலீன் டையமின் CH2 NH2 ஓகேயா, இதுதான் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு. இது டோனார் சைட் வந்து நைட்ரஜன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் EN எத்திலீன் டையமின், பிஸ் எத்திலீன் டையமின் சொல்லுவோம். அந்த நேமிங் கொடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக சொல்லித்தர்றேன். ஓகேயா, இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? காப்பர் NH2 CH2 NH2 CH2 இப்போ இது வந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட இந்த ரிங் மேக் பண்ணுது. இப்போ இதை தான் கீலேட்டிங் லிகாண்ட்னு சொல்லுவோம். ஓகேயா, கீலேட்டிங் லிகாண்ட். நெக்ஸ்ட் என்ன, இப்போ நம்ம வந்து இதில் எத்தனை கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். இதில் லிகாண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காம்ப்ளெக்ஸ் அயான் பார்த்தோம், FeCN6. ஓகேயா, இதில் இருக்கிற இதில் 4-. இந்த லிகாண்ட்ஸ் வந்து எல்லாம் இந்த 6 லிகாண்ட்ஸுமே வந்து சேமாக இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து ஹோமோலெப்டிக் லிகாண்ட் ஆனது. ஹோமோலெப்டிக் லிகாண்ட். ஓகேயா, if the ligands are same, all the ligands are same ஆச்சுன்னா ஹோமோலிப்டிக். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹெட்டிரோலிப்டிக்னு சொல்லுவோம். ஹெட்டிரோலிப்டிக் லிகாண்ட்ஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் வந்து கோபால்ட், ஹெக்ஸா அமீன், பென்டா அமீன், குளோரைடு, கோபால்ட் 3 குளோரைடு. ஓகேயா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிகாண்ட்ஸ் வந்து 6 லிகாண்ட்ஸில் 5 வந்து அமோனியா, 1 வந்து குளோரைடு. ஓகேயா, அப்போ இது வந்து ஹெட்ரோலெப்டிக் லிகாண்ட். அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் NH3 3 times Br, ப்ரோமோ, நைட்ரோ, Cl, குளோரோ, Cl. இதுவும் ஹெட்ரோலெப்டிக் லிகாண்ட். ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி கோஆர்டினேஷன் நம்பர்னு பார்க்கலாம். வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர்? கோஆர்டினேஷன் நம்பர் மீன்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர்ஸ்னால் நம்பர் ஆஃப், இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அயானில் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் பாண்டு தான் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த காம்பவுண்ட். ஓகேங்க, இல்லைன்னா அதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் டொனேட்டட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த அயன், இப்போ சயனைடு, இந்த FeCN6 போட்டோம்ல, FeCN6. ஓகேங்க, 3-. இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இது ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்க, CN 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 CN. ஓகேங்க, இப்போ இது வந்து எல்லாம் கோஆர்டினேட் பாண்டு. ஓகேயா, டெஃபினட் ஜாமெண்ட்ரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிகாண்ட் வந்து இதோட கோஆர்டினேட் நம்பர் என்ன அப்படின்னா, இது மோனோடென்டைட் லிகாண்டாக இருக்கும் பொழுது நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ்னு சொன்னால் தப்பு கிடையாது. எல்லாமே இந்த 6 லிகாண்ட்ஸுமே மோனோடென்டேட்டாக இருக்கும் பொழுது இது வந்து நம்பர் ஆஃப், எப்படி டெஃபினிஷன் கோஆர்டினேஷன் நம்பருக்கு நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் வந்து ஈக்குவல் டு கோஆர்டினேஷன் நம்பர் சொல்லலாம். இல்லைன்னா இப்போ இது சம்டைம்ஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து எத்திலீன் டையமீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ
பைடென்டேட் லிகாண்ட் இருக்குது. பைடென்டேட் லிகாண்டில் ரெண்டு, அப்போ இது வேறு எது இடத்துல போட்டுக்கலாம், இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது. இப்போ பைடென்டேட் லிகாண்ட் இருக்குது. இப்போ இப்படி இஎன் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். ஓகேயா. இப்போ அதே மாதிரி இங்கே இஎன் பிஸ் 2EN எத்திலீன் டையமீன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கே குளோரைடு இருக்குது, குளோரைடு இருக்குது. ஓகேயா. இந்த டைமில் நம்ம வந்து நம்பர் ஆஃப் லிகான்ஸ் சொல்ல முடியாது, கோஆர்டினேஷன் நம்பர். இது மோனோடென்டேட் லிகாண்டாக இருக்கும் பொழுது நம்பர் ஆஃப் லிகான்ஸ்னு சொல்லலாம், கோஆர்டினேஷன் நம்பர் கவுண்டிங் பண்ணும்பொழுது. இப்போ இதில் நம்பர் ஆஃப் லிகான்ஸ் பண்ணோம்னா 1 2 3 4 தான் ஆயிரும். ஆனால் கோஆர்டினேட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் 6. நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் பாண்ட் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 ஆக்சுவலாக. அப்போ நம்ம இதுக்கு டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் டொனேட்டட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஏன்னா இது வந்து 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணியிருக்கோம், குளோரைடு வந்து 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்கோம். ஓகேயா. அப்போ இந்த இந்த மல்டி டென்டேட் லிகாண்ட், பாலிடென்டேட் லிகாண்ட் இருக்கும்போது அதனுடைய டெஃபினிஷன் எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ் டொனேட்டட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்போ இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எலக்ட்ரான் பேர்ஸ் எவ்வளவு டொனேட் ஆயிருக்கு, ஏதோ ஒன்று சம் மைனஸ் ஏதோ ஒன்று. ஓகேயா. இப்போ இதில் எத்தனை பேர், இது 1 2 3 4 5 6. அப்போ இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர், இந்த காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6, இதுக்கும் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. ஆனால் இதில் நம்பர் ஆஃப் லிகான்ஸ் வந்து 6, இதில் நம்பர் ஆஃப் லிகான்ஸ் வந்து 4. ஓகேயா. உங்களுக்கு கோஆர்டினேஷன் நம்பர்னால் புரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த காம்ப்ளெக்ஸ் அயான் சொல்லலாம். ஏன்னா எத்திலீன் டையமீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கும். அதாவது 2 நைட்ரஜன் இருக்குல்ல, CH2 NH2. ஓகேயா. அப்போ இதில் 2 டோனார் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இது ஒரு டோனார் ஆட்டம், இது ஒரு டோனார் ஆட்டம், இதில் 2 இருக்குது. அப்போ 6. அப்போ இதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்ன, நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேயா. உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். அதாவது கோஆர்டினேஷன் number is number of ligands தான் coordination number in unidentate ligand. இப்போ if all the ligands are unidentate. ஓகேயா. இல்லைன்னா எப்படி சொல்லலாம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ் டொனேட்டட் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அப்படி சொல்லலாம். ஓகேயா. இல்லைன்னா நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ் present in ligands. ஓகேயா. அவ்வளோதான் கோஆர்டினேஷன் நம்பருக்கு இதான். உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இது உள்ள சொல்யூஷன் கொடுத்துட்றேன். ஓகேயா. நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி வச்சு நோட் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா. தேங்க்யூ.